Hi friends, welcome to Fari Home Kitchen. இன்னைக்கு வீடியோல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான 1/4 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 5 விசில் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி குக்கரை மூடிடலாம். 5 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நான் மட்டன் குழம்புக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் அளவு சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனைலாம் நீங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மட்டனை 5 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச சொரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் குழம்பு சொரக்காயெல்லாம் நல்லா வெந்து 2 கொதிச்சிடட்டும். மட்டன் குழம்பு நல்லா கொதித்து சொரக்காயெல்லாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான மட்டன் குழம்பு இப்போது தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.